என் பேபி கூட நானும் என் பேபி தனியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ரைடு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு லொக்கேஷன் வந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு போகிறேன். அந்த என்ன லொக்கேஷன் அப்படின்ட்டு நான் எண்டாகிற கண்டிஷனில் சொல்கிறேன். போகிறப்ப என்னென்ன நடக்குது, எப்படிலாம் போகிறேன், அவசரத்தில் வாட்டர் கேனில் தண்ணி ஊற்ற மறந்துட்டேன் வந்த அவசரத்தில். ஸோ எங்கே போகிறேன், எவ்வளோ தூரம் போகிறேன் அப்படின்றத பற்றி ரொம்ப ஷார்ட் கிலோமீட்டர் தான். ஏன்னா அடுத்த நாளைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்றதுனால ரொம்ப நாள் ஆச்சு நைட் ரைட் போகலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் கிளம்பியிருக்கேன். ஸோ நம்ம பைக் இங்கே எம்டிபி வந்து ரெடியாக இருக்குது. லைட்டு ஓகே, லைட்டில் பிளிங்க் மோடில் போட்டுவிட்டு நான் பாட்டில் லைட்டு சேஃப்டி பம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போகிறேன். பிகாஸ் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட பஞ்சர் ஓட்டுறதுக்கு எந்த கிட்டும் இல்லாதனால டியூப்பை மாற்றிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நைட் டைம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டோடு தான் போகிறேன். மழை வேறு வர மாதிரி இருக்குது. சரி வாங்க போகலாம். என்னென்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஓகேவா? இப்போவும் கோப்ரோவில் வரல, ஏன்னா கோப்ரோவில் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த ஒரு ரீசனால தான். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நைட் ரைடில் நானே என் பேபி மட்டும் தனியாக இந்த ரோட்டில் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். வேறு லெவலில் இருக்குது. மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. பேக்கில் வேறு சில பல ஐட்டம்லாம் இருக்குது. கோப்ரோ, அப்புறம் கிம்பல், அப்புறம் ட்ரைபாட், அது இதுன்னு நிறையா இருக்குது. ஸோ மழை வீட்டுக்கு போகிற வரைக்கும் வராமல் இருந்துட்டா ஓகே. இதே நார்மலாக இருந்துருந்துன்னா மழை வான்னு கூப்பிட்ருப்பேன். இப்போ இத்தனை ப்ராடக்ட் உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் ஜர்க் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா கோப்ரோ கூட ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது. பட் ஆனால் கிம்பல் இருக்குல்ல, ஸோ அது பஞ்சாயத்து பண்ணிடும். அந்த ஒரு பயம் வேறு இருக்குது. இப்போ கரெக்டாக அரௌண்டு நான் எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கேன்னா 2 கிலோமீட்டர் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வாட்சில் தெரியுதா? தெரியல, தெரியுது. ஓகே, 2 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் வந்திருக்கேன். இப்போ தான் ஒரு கார் வருது. நான் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 கையும் விட்டுட்டு, தெரியுதா, 2 கையும் விட்டுட்டு நான் அப்படியே ஜாலியாக நடந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம பண்ண விளாக்லேருந்து நடந்து வரேன் அப்படின்றதான் எனக்கு அடிக்கடி சொல்ல வருது. செம்மையாக இருக்குது. நின்னுங்க அப்படியே நான் ஃப்ரெண்ட்ஸாக இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட ஃப்ரண்ட் லைட்டை அப்படியே என் ஃபேஸ்க்கு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி அடிச்சுட்டேன். வேறு வழி இல்லை, ஏன்னா ஃப்ரண்ட் கேமில் பார்த்துட்ருக்கேன். ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ஷாக்காயிரும். என்ன சொல்கிறது, அம்மன் படத்தில் பார்த்த பேய் மாரி இருப்பேனா நான் இப்போது. ஆக்சுவலாக அப்படியே தான் இருக்கேன். எனக்கே நல்லா தெரியுது, உங்களுக்கு அதை விட நல்லா தெரியும் இந்த வீடியோவில். ஸோ இந்த மாதிரி ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாம் நம்ம போகிறப்ப இருக்கும். மேக்ஸிமம் நான் சோலோ ரைடு தான் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லாம் நான் பண்ணிட்டு இருப்பேன்ல, அதனால தான். இப்போ ஸ்பீடு பிரேக்கர் வருது, அப்பா, ஏன்னா ஒத்த கையில் பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் சேஃப் இல்லாமல் தானே இருக்குது. அது ஒரு பயம். லைட் வந்து நம்ம ஃபோக்கஸ் மாறுது. இப்போ திரும்பி நம்ம ஃபோக்கஸ் வந்துருச்சு. நல்லா பெய்யுமே தெரியுதுண்ணா உங்களுக்கு. ஓகே காய்ஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு கண்ணு கூசு. பாய். ஒன்றுமே தெரியல, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒரு ஸ்ட்ரீட் லைட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். அது ரொம்ப பிளாக்காக இருக்குது, நல்லா ஷூட்டிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், பேக்கில் அக்சசரிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். மின்னல் வேறு பலமாக விட்டுட்டுருக்கு. ஆக்சுவலாக ஒரே ஸ்டேஜில் வீட்டுக்கு போயிடலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். ஸோ அங்கே என் பைக்கை நான் பார்க் பண்ணிட்டேன். அங்கே தெரியுதா? தெரியலன்னா நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். பைக் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்திருக்கோம். எனக்கு வந்து டயர்ட் ஆகலை. பட் அப்படி டயர்டாகாமல் ப்ரெஷர் கொடுத்து வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் அப்படியே நின்று உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். கொஞ்சம் நிறையா மெமரிஸ் எல்லாம் முன்னாடி வந்துட்டுருக்கு. ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், ஜாலியாக அட்வென்ச்சர் லைஃப் என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ எங்கே அது போச்சு அப்படின்றதெல்லாம் முன்னாடி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நான் போய் என்னோடய சைக்கிளை எப்படி நிறுத்தியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறவாங்க. தெரியுதா? ஆக்சுவலாக இங்கே தான் இந்த திட்டுமா இருந்தது ரோட்டில். ஸோ இங்கே தான் என் பைக்கை நிறுத்திட்டு அப்படியே சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். கிளைமேட் செம்மையாக இருக்குது, காற்று துளி அளவும் கூட கிடையாது. இதுக்கும் நான் ரொம்பவுமே ஸ்லோவாக வந்துட்டுருக்கேன். ஸோ என் பேபி கூட நானும் என் பேபி தனியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கவே இல்லை, ஏன்னா கிளைமேட் அந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இங்கே தான் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வீட்டுக்கு போக வேண்டிய இடம் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் அப்படியே போகலாம். நைட் ரைடு வரும்போது முக்கியமாக நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இன்னும் நான் கேமரா திருப்பேன். எப்போவுமே நீங்கள் நைட் ரைடு வரீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சேஃப்டி எக்யூப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பம்பு முக்கியம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேஞ்சர் லைட்ஸ் இங்கே தெரியுதா? ஸோ இந்த மாதிரி டேஞ்சர் லைட்ஸு, அப்புறம் ஹெட் லைட்ஸு, இது ரொம்பவுமே முக்கியம். அண்ட் தென் பஞ்சர் கிட்டு,
முடிஞ்சதுன்னா ஒரு டயர் எக்ஸ்ட்ரா டயர் ஒன்று எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. டியூப் எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் மிஸ் பண்ணிடுறதைங்க. தண்ணி கொண்டு போகிற எக்ஸ்ட்ராவே கொண்டு போய்க்கோங்க. முடிஞ்சால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொண்டு போய்க்கோங்க. ஏன்னா நீங்கள் போகிற இடத்துல கடைகள் எதுவும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் முடிஞ்சால் ஸ்நாக்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நைட் ரைடு. அதேமாரி ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட்ஸ்லாம் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி வர பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துப்புறம், ரொம்பவுமே ஒரு கிராமத்துப்புறம். ஸோ அதனால் எந்த ஒரு பைக்ஸு அதிகமான 100% இல்லை 95% கிராஸ் ஆகுது. ரொம்ப ரேராக இருக்கும் நான் வர பிளேஸ்லாம். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்ஸில் இப்படி வர்றேன். சிட்டி சைடில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட்ஸு ஹெல்மெட்ஸு இல்லாமல் வெளியவே போகாதீங்க. நம்ம இப்போ ஹெட்டில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறனால ஹெல்மெட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லைன்னா நம்ம ஹெல்மெட் போடாமல் எங்கேயுமே போகிறதில்ல. ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா உங்கள் டயர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்குதா, பஞ்சர் ஏதாவது இருக்குதா, பிரேக்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதான்றதை வீட்டிலே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வெளியில் வரப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ், எந்தெந்த மாதிரியான ஸ்நாக்ஸ்னால் முடிஞ்சால் ப்ரெட் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா கொஞ்சம் பசி தாங்கும். தென் நிறையாவும் உங்களால் சாப்பிட முடியாது. அப்பப்போ கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டே போயிட்டுருக்கலாம். அப்புறம் சாக்லேட்ஸு, அப்புறம் கடலபருப்பி எடுத்துகிட்டு வாங்க. அது ரொம்பவுமே உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்புறம் ஒரு பாதாம் 2-3 எண்ணம் எடுத்து வாட்டர் கேனில் போட்டுருங்க, ஊற போட்டுருங்க. போக குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஊறின தண்ணி உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். தென் ரொம்ப டயர்டாக இருந்தப்போ பாதாம் எடுத்து அப்படியே தொளிச்சு சாப்பிட்ருங்க. அப்படியே சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா பாதாம் தோலில் பார்த்தீங்கன்னா ஃபேட் இருக்கும். அந்த ஃபேட் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். நம்மளுக்கு ப்ரோட்டீன் மட்டும்தான் தேவை, ஃபேட் தேவை கிடையாது. ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டும் வேணும் அப்படின்னா முடிஞ்சால் ஃபுட் எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோங்க. இல்லை என்னால் முடியாது அப்படின்னா நீங்கள் நைட் ரைடு அவாய்ட் பண்ணிவிட்டு பகலில் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா குரூப்பாக போங்க, பேக்கப் பைக்கில் போங்க. உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் நிறைய டைம் இந்த மாதிரி நைட் ரைடில் என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நைட் ரைடு போகிறது அவ்வளோ பிடிக்கும். அந்த ஒரு விஷயந்தான். எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக வரலாம். நிறைய நாள் நடு ரோட்டில் படுத்திருக்கேன். ஏன்னா அந்த ரோட்டில் யாருமே வரமாட்டாங்க, அப்பேற்பட்ட ரோடு அப்படி. ஓகேங்களா? இந்த மாதிரி லைஃப்பில் நான் அதிகமாக என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்பவுமே பிடிக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் ரைடை கண்டினியூ பண்ணுறேன். பை. உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஃபினிஷிங் ஆக கரெக்டாக மழை நல்லா வந்துருச்சு. ஸோ மழை வந்ததுனால அடுத்து எதுவுமே எடுக்கலை. ஸோ எங்கே போய் நின்றுருந்தேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி ஒரு பிளேஸில் நின்று தான் பேக் எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சு உள்ளே தான் நினைஞ்சிருக்குது அப்படின்ற பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்து நான் உள்ளே நின்றுந்தேன். ஆக்சுவலாக ஸ்ட்ராவாவில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு இப்போ தான் தெரிஞ்சுது. என்னென்னா ஸ்ட்ராவாவில் நம்ம ஃபோட்டோஸ் தான் எப்போயுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். பட் இப்போ வீடியோவும் அப்டேட் பண்ணலாம். ஸோ அரௌண்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இருக்கிற வீடியோ அப்டேட் பண்ணலாம். அந்த வீடியோ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் ப்ளே ஆகலைன்னா ப்ளே ஆகுது நிறைய பேர்த்துக்கு. அதையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். தென் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராவாவில் பார்த்தீங்கன்னா நான் போன தூரத்தோட எலிவேஷன் அண்டு ஸ்பீடு எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ எலிவேஷன் எவ்வளோ அப்படின்றது இதில் பார்த்துருப்பீங்க. ஸ்பீடு எவ்வளோ மேக்ஸிமம் வந்திருக்கேன் அப்படின்றது இதில் நல்லாவே தெரியும். ஆவரேஜ் ஸ்பீடு எது, மேக்ஸிமம் ஸ்பீடு எது எவ்வளோன்னு. தென் ஹார்ட் ரேட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதையும் நம்மளால் மானிட்டர் பண்ணிக்க முடியும். என்னென்னா நான் வாட்சிலேருந்து டேரெக்டாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுனால என்னோடய ஹார்ட் ரேட் முதற்கொண்டு எல்லாமே வந்துடுது. ரொம்பவுமே மெதுவாக போன ரைட் தான். மழை நல்லா வந்ததுனால அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்படின்றத என்னால் ஷேர் பண்ண முடியல. பிகாஸ் நான் அதை மறந்துட்டேன் என்ன நடந்ததுனே. ஏன்னா அந்த ப்ரெஷரில் இருந்தனால. ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோவை நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களோட